இன்னைக்கு ட்ரேடிங் மல்டிபிள் என்ட்ரி எடுத்து ட்ரேடிங் நடந்துச்சு. புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லி மாற்றி மாற்றி நமக்கு என்ட்ரி எடுத்து ட்ரேடிங் நடந்துச்சு. ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னு டீட்டெயில்டாக வீடியோ முடிகிறப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெய்லி 9 o'clock ஒரு 8:45க்கு கூட ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணி டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோ ட்ரேடாக நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற செட் பண்ணுற அந்த டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகிறப்ப எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது நாங்கள் ஓப்பன் ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்டு இல்லாட்டி ஒரு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓப்பன் அமி புரோக்கர். ஃபஸ்ட்டு சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை சர்ச் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி 30 SEP, எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, சர்ச் ஆட், லைவ் ஃபீட் ஸ்டாக், நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days. லாஸ்ட்டாக 879 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 54,900 நம்ம இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். 25C 54,900 சர்ச் ஆட். சி எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இங்கே ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். பேக்ஃபில் 30 days. ஒரு நியூ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் அந்த கால் ஆப்ஷனை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 54,900 கால் ஆப்ஷன். அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேராமீட்டரில் காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சிஏ பீன் மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் லாட். இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு 20 லாட்ஸ்ன்னு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 35 பேங்க் நிஃப்டிக்கு. கீழேயும் மாற்றிடலாம். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,115 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அதாவது நம்ம செட் பண்ண அந்த 10,000 டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ட்ரேடிங் நடந்தது 3 என்ட்ரியில் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், மறுபடியும் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 minutes கிட்ட ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோ ட்ரேட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன், அடுத்து கால் ஆப்ஷன், மறுபடியும் புட் ஆப்ஷன்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுக்கும். ஸோ அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் டாரட்டை நோக்கி போகுதான்னு பார்க்கும். சப்போஸ் போல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நோக்கி வருதான்னு சொல்லி பார்க்கும். பட் மார்க்கெட் இன்பிட்வீனில் டாரட்டும் அச்சீவ் ஆகலை, ஸ்டாப் லாஸும் அச்சீவ் ஆகலை. அடுத்த என்ட்ரி கால் ஆப்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த கோடிங் படி தெரிகிறப்ப டக்குன்னு ஒரு கால் ஆப்ஷனில் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கும். ஸோ நமக்கு இப்போ ஆல்ரெடி புட் ஆப்ஷனில் ஒரு 2,000 லாஸ் இருக்குன்னா அந்த 2,000 லாஸோட கால் ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். மறுபடியும் கால் ஆப்ஷன்லேயே ஃபேவராக இல்லை, டாரட்டும் அச்சீவ் ஆகலை, ஸ்டாப் லாஸும் அச்சீவ் ஆகலை, மறுபடியும் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். கால் ஆப்ஷனால் ஒரு 1,000 இல்லை 2,000 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ டோட்டலாக 4,000 லாஸ் இருக்கும். ஸோ நம்ம 10,000 டாரட் செட் பண்ணியிருக்கோம்னா 14,000 வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த என்ட்ரியில் நமக்கு அந்த ரீச் கிடைக்கையில் நமக்கு ஆல்ரெடி ஆன லாஸும் அதுக்கு மேலே நமக்கு அந்த செட் பண்ண அந்த 10,000 ப்ராஃபிட்டும் வர்றப்போ தான் நமக்கு டோட்டலாக வந்து கால்குலேஷன் முடிஞ்சு நமக்கு இது வரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி 10,100 வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆல்கோ ட்ரேடில் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம செட் பண்ண டாரட், ஸ்டாப் லாஸ் இது ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகும். அதுக்கு இன்பிட்வீனில் ட்ரேடிங் நடந்துச்சு, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு மல்டிபிள் என்ட்ரி ஷோ பண்ணப்போ ஒரு கிளைண்ட் கேட்டாங்க, அப்போ 1, 2, 3 என்ட்ரி எடுக்குதுன்னா அப்போ ஃபுல் லாஸ் புக் ஆயிருதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக, ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி என்கொயரி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.